உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணுங்க. இந்த மாதிரி காணொளிகளை பார்த்து தமிழ் இலக்கணத்தை கத்துக்கலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. தமிழ் இலக்கணத்தை நன்கு தமிழ் பயின்ற ஒரு ஆசிரியரிடத்திலே படிப்பதுதான் முறையாக. அப்புறம் என்ன இந்த காணொளி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். திருக்குறளை படிக்க படிக்கத்தான் திருவள்ளுவர் பேர்ல நமக்கு ஒரு மரியாதையே வருது. அதே மாதிரி தமிழ் இலக்கணத்தை படிக்க படிக்கத்தான் தொல்காப்பியனுடைய அறிவாற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மொழிகள்லையுமே இலக்கணம் இருக்குதுங்க. ஆனால் தமிழில் மட்டும்தான் மொழி பேசும் இனிமையை கூட்டுகிறது இலக்கணம். இரண்டு சொற்களை இணைத்து ஒலிக்கும் போது அந்த ஓசை நயத்தை நயம்பட சொல்வதற்காக சில இலக்கண மரபுகளை, கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ், தொல்காப்பியர் அமைத்த முறைகளை கண்டு நான் வியந்து போனேன். அப்படி நான் வியந்து போன இலக்கண மரபுகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல கொஞ்சம் இலக்கண குறிப்புகளும் இருக்குதுங்க. இன்று தொடர் 3 சொற்களை அமைப்பதற்கு ஒலிகளை எப்படி பிரித்து பயன்படுத்தினார் தொல்காப்பியர் என்பதை இந்த தொடரிலே நீங்கள் காணலாம். நம்ம தொல்காப்பியர் சொற்களை அமைக்கிறதுக்காக ஒலிகளை 3 வகையாக பிரித்து கொண்டார். முதல் வகை ஷார்ட் சவுண்ட்ஸ், குரில் ஒலிகள், அதாவது குறுகிய உயிர் ஒலிகளை கொண்ட ஒலிகள். இந்த ஆ, இ, உ, ஏ, ஓ போன்றவை உள்ள ஒலிகள். எடுத்துக்காட்டா பா, கி, டு, பே, கோ போன்றவை. இவைகளை நாம் குரில் ஒலிகள் என்று சொல்லுவோம். அடுத்த வகை லாங் சவுண்ட்ஸ், ஆ, ஈ, ஊ, ஏ போன்றன. எடுத்துக்காட்டா பா, கி, பூ, பே போன்றன லாங் சவுண்ட்ஸ், நெடில் ஒலிகள். சரிங்களா? அப்புறம் ஒன்னு சொல்றாரு, இந்த புள்ளி வைத்த எழுத்துக்களின் ஒலிகள், அதாவது மெய்யொலிகளை நாம் தனியாக ஒலிக்க கூடாது. ஏன்னா அவற்றை ஒற்றுகள் என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். ஒற்றுகள்னா போய் ஒட்டிக்கும். குரில் ஒலி கூடையோ அல்லது நெடில் ஒலி கூடையோ போய் சேர்ந்துக்கும். அதாவது இப்புன்னு சொல்லக்கூடாது, அப்புன்னு சொல்லலாம். இம்முன்னு சொல்லக்கூடாது, அம்முன்னு சொல்லலாம். அதே மாதிரி மச் அப்படின்னு சொல்லலாம், கட் அப்படின்னு சொல்லலாம். இவைகள் எல்லாம் குரில் ஒலிகளோடு சேர்ந்த ஒற்றுகள். அதே மாதிரி நெடில் ஒலிகள் கூடயும் இந்த ஒற்றுகள் சேர்ந்துக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம், ஆப், மார், பாக் என்று. இப்படி குரில் ஒலிகளோடும் நெடில் ஒலிகளோடும் மெய்யொலிகள் இணைந்து ஒலித்தால் அந்த ஒலிகளை அசை ஒலிகள், சிலபிள் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு நம்ம தொல்காப்பியர். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையான ஒலிகளும் இணைந்துதான் சொற்களை உருவாக்குகின்றன. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரில் ஒலியும் ஒரு அசையும் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்கும். எடுத்துக்காட்டு ப, டம், படம். அதே போன்று ஒரு நெடில் ஒலியும் அசையும் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்கும். எடுத்துக்காட்டு பா, டம், பாடம். இதுகளை மாத்தி போட்டாலும் சொல்லு கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அசை ஒரு குரில் சேர்ந்தாலும் ஒரு சொல்லு கிடைக்கும். எப்படின்னா பட் டு, பட்டு. அதே மாதிரி ஒரு அசை நெடிலோடு சேர்ந்தும் ஒரு சொல்லை உருவாக்கும். எடுத்துக்காட்டு அப்பா, அப்பா, அம்மா, அம்மா. அதே மாதிரிங்க 2 குரில் ஒலிகளும் ஒரு அசையும் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்கும். எடுத்துக்காட்டு இத, எம், இதயம். இங்கே 2 குரில்களையும் சேர்த்துதான் சொல்லணும். ஈ, தா, எம், இதயம் அப்படி சொல்லப்படாது. தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா 2 குரில்கள் வந்தா 2ஐயும் சேர்த்தே சொல்லுங்கப்பா, பிரிச்சிடாதீங்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. அகரம், அகரம், மகரம், மகரம், சிகரம், சிகரம். அதே போன்று 2 அசைகள் சேர்ந்தும் ஒரு சொல்லை உருவாக்கும். எடுத்துக்காட்டு பட்டம், பட்டம். இப்படி 2 அசைகளை சேர்த்து சொற்களை உருவாக்குறோம். பார்த்தீங்களா? இதை நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டம், பட்டம், இந்த பாவுக்கு பதிலாக பாவை போட்டு பாருங்க, பாட்டம், அதுவும் ஒரு சொல். ஆவை போட்டு பாருங்க, ஆட்டம், அது ஒரு சொல். மாவை போட்டு பாருங்க, மட்டம். காவை போட்டு பாருங்க, கட்டம். கா போட்டு பாருங்க, காட்டம். தீ போட்டு பாருங்க, திட்டம். வா போட்டு பார்த்தா வட்டம், வா போட்டு பார்த்தா வாட்டம்,
வி போட்டு பார்த்தா விட்டம், ஊ போட்டு பார்த்தா ஊட்டம், ஓ போட்டு பார்த்தா ஓட்டம், தோ போட்டு பார்த்தா தோட்டம். பார்த்தீங்களா? 2 அசைகள் தான் எழுத்துக்களை மாற்றி போட்டு நிறைய சொற்களை உருவாக்க முடியுங்க. இந்த சொற்களை அமைக்கின்ற முறை நம்முடைய அடுத்த தொடருக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பார்ப்போமா? அதுவரை காத்திருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அறக்கட்டளையை வாழ வைக்க முடியும். நன்றி.